ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை புசித்து கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் அவனுடைய நாமம் மாத்திரமே எழுதப்பட்டதும் அதை அவன் மாத்திரமே படிக்கக்கூடியதாகவும் உள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். மறைவான மன்னா என்றால் என்ன? இஸ்ரவேலர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே நடந்தவர்கள் தெரிந்த பொழுது அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னா பொழிந்தருளப்பட்டது. அதை அவர்கள் சாப்பிட்டு தங்களுடைய பசியை ஆற்றினார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த மறைவான மன்னாவை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அது நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய மன்னாவாக அது காணப்படுகிறது. வெண்மையான குறிக்கல்லை கொடுத்தேன், அந்த கல்லின் மேல் புதிய நாமத்தையும் அவனுக்கு கொடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. சீமோன் பேதுருவுக்கு சீமோன் என்ற பெயரை கர்த்தர் மாற்றி பேதுரு என்ற பெயரை குறிப்பிட்டார். பேதுரு என்பதற்கு கற்பாறை என்று பொருள்படும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். கல்லானது கடினமான ஒரு பொருள். அப்படிப்பட்ட ஒரு பொருளின் மீது, அப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு பொருளின் மீது, கர்த்தருடைய வசனமாகிய சத்தியத்தின் மீது சபை கட்டப்படுகின்ற பொழுது, ஆத்துமாக்கள் கட்டப்படுகின்ற பொழுது பாதாளம் தோற்கப்படும், பரலோகம் வெற்றி அடையும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட நாமத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் தோற்று போயிருந்த சீமோன் பேதுரு என்ற பெயரை கர்த்தர் கொடுத்த நாளிலிருந்து அவருடைய வெற்றியின் நாட்கள் ஆரம்பமாயின. அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். கர்த்தர் நமக்கு புதிய நாமத்தை கொடுக்கின்ற பொழுது அது ஜெயத்தின் நாமமாக, ஜெயத்தின் பெயராக நமக்கு அமைகிறது. அநேக வெற்றிகளை அது நமக்கு கொண்டு வருகிறது. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென்.